ஏப்ரல் 1ஆம் தேதி 2026. அன்னைக்கு காலையில நீங்க வழக்கம் போல தூங்கி எந்திரிக்கிறீங்க. உங்க பிசினஸ்ல வேலை செய்யற ஆட்களுக்கு சம்பளம் போட வேண்டிய முக்கியமான நாள் அது. ம். ஒவ்வொரு மாசமும் பிசினஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு டென்ஷனான நாள் தான். ஆமா, நீங்க உடனே லேப்டாப்பை திறந்து பேங்க் வெப்சைட்ல லாகின் பண்றீங்க. ஆனா அங்க உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் ஜீரோன்னு காட்டுது. இல்லனா உங்க அக்கவுண்ட் முடக்கப்பட்டுள்ளது, அதாவது அக்கவுண்ட் ஃப்ரோசன் அப்படின்னு ஒரு சிவப்பு கலர் மெசேஜ் ஸ்கிரீன்ல வருது. ஓ, பார்க்கறப்பவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குமே. கண்டிப்பா. நீங்க பதறி போய் பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்றீங்க. அவரு ரொம்ப சாதாரணமா, "சார், ஜிஎஸ்டி துறையில இருந்து வந்த ஆர்டர் படி உங்க அக்கவுண்ட் முடக்கப்பட்டிருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அதாவது எந்த ஹேக்கர்ஸும் உங்க பணத்தை திருடல, அரசாங்கமே உங்க பேங்க் அக்கவுண்ட்ட பூட்டிடுச்சு. கரெக்ட். அது ஏன் தெரியுமா? மாசக்கணக்கா உங்க இன்பாக்ஸ்ல யாரும் கண்டுகொள்ளாம தூங்கிட்டு இருந்த ஒரு பிடிஎஃப் நோட்டீஸ நீங்க அலட்சியம் பண்ணதுனால தான். கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை அது. ஆனா பாத்தீங்கன்னா, துரதிர்ஷ்டவசமா பல வணிகர்கள் நிஜ வாழ்க்கையில எதிர்கொள்ள போற ஒரு கொடூரமான உண்மை இதுவா தான் இருக்க போகுது. அதனால தான் இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள நாங்க வரவேற்கிறோம். நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய கம்பெனி நடத்துறவரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க கேட்க போற விஷயங்கள் உங்க வாழ்வாதாரத்தையே பாதுகாக்க போற ஒரு கேடயம். உறுதியா சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பத்தி பேசுறோம்னு வச்சுக்குவோம். அங்க ஒரு தெளிவான ரிசல்ட் இருக்கும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க இல்லையா? உங்க கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டா உடனே எக்ஸ்ரே எடுக்கிறீங்க. அதுல உடைந்த அந்த பகுதி ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா, டாக்டர் அத காட்டி, இதோ இங்க தான் முறிவு இருக்குன்னு சொல்வாரு. நீங்களோ உடனே மாவு கட்டு போட்டு சரி பண்ணிடுவீங்க. அங்க ஒரு தெளிவு இருக்கு. பிரச்சனை நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா பிசினஸ், அப்புறம் இந்த வரி விதிகள், இந்த உலகத்துக்குள்ள நீங்க நுழையும்போது திடீர்னு அந்த எக்ஸ்ரே மெஷின் பழுதாகிடுது. கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரும்போது எங்க தப்பு நடந்துச்சு, அது எப்படி சரி பண்றதுனே பல பேருக்கு புரியறதில்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஆதாரம் சிஏ அஜய்குமார் முண்டாடா அவங்க கொடுத்த ஒரு ஆலோசனை குறிப்பு. ம். முண்டாடா அண்ட் கோ கொடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இது. ஆமா, ஜிஎஸ்டி சட்டத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலகட்டவ, அதாவது மார்ச் 31, 2026 அப்படிங்கிற தேதிய வரி பத்தி எதுவுமே தெரியாத ஒரு சாமானியருக்கும் எளிமையா புரிய வைக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். கண்டிப்பா. இத நாம ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஏன் திடீர்னு ஒரு வணிகருக்கு நோட்டீஸ் இல்லனா ஆர்டர்ஸ் அனுப்புறாங்க? அதான் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. நான் பாட்டுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் திடீர்னு நோட்டீஸ் வருது? இத புரிஞ்சுக்க ஜிஎஸ்டி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு அடிப்படை லாஜிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், அதாவது சுய மதிப்பீட்டு முறையில இயங்குற ஒரு சட்டம். சுய மதிப்பீடுனா நானே கணக்கு பண்ணி சொல்றதா? ஆமா, கரெக்ட். நான் இவ்ளோ வியாபாரம் செஞ்சேன், அதுக்கான வரி இவ்ளோ அப்படின்ட்டு ஒரு வணிகரான நீங்க சொல்றத அரசாங்கம் முதல்ல அப்படியே நம்பி ஏத்துக்குது. ஒரு நிமிஷம். அரசாங்கம் முதல்ல நம்மள நம்புதான். இது பல பேருக்கு தெரியாத ஒரு புது விஷயமா இருக்கே. அவங்க நம்புறாங்க, ஆனா குருட்டுத்தனமா இல்ல. நம்பு, ஆனா சரிபார். ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. அதுதான் அவங்களோட பாலிசி. நீங்க ஃபைல் பண்ண கணக்குகளையும் உங்களோட வியாபாரம் செஞ்ச மத்தவங்க ஃபைல் பண்ண கணக்குகளையும் அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் பேக்ரவுண்ட்ல ஒப்பிட்டு பார்க்கும். ஓ, அந்த மேட்சிங் ப்ராசஸ் நடக்கும்போது முரண்பாடுகள் வந்தா பிரச்சனையும். எக்ஸாக்ட்லி. அதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ், அதாவது முரண்பாடுகள் இருந்தா அப்பதான் ஜிஎஸ்டி அதிகாரிகள் உங்ககிட்ட கேள்வி கேட்டு ஒரு உத்தரவை பிறப்பிப்பாங்க. இந்த ஆவணத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய 2 சட்டப்பிரிவுகள் இருக்கு. செக்ஷன் 73 அப்புறம் செக்ஷன் 74. இந்த செக்ஷன், சட்டம் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டாலே பலருக்கும் ஒரு விதமான பயம் வந்துடும். நான் ஒரு சாமானியனா கேக்குறேன், இந்த செக்ஷன் 73னா என்ன? அது எதை குறிக்குது? செக்ஷன் 73 அப்படிங்கறத ஒரு நேர்மையான தவறு அப்படின்னு நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நேர்மையான தவறுனா? வேணுனே பண்ணாத தப்பா. ஆமா, சட்டத்தோட பார்வையில இது மோசடி கிடையாது, அதாவது நான் ஃப்ராட். ஒரு வணிகரான நீங்க எந்த ஒரு தப்பான நோக்கமும் இல்லாம செஞ்ச பிழைகளை இது குறிக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு மிஷின் வாங்குறீங்க, அதுக்கான இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஐடிசியை நீங்க எடுக்க உரிமை இருக்கு. சரி, அத நான் எடுக்கலாம். அதுல என்ன தப்பு வரப்போகுது? தப்பு எப்படி வரும்னா, அதை ஜனவரி மாச கணக்குல காட்டுறதுக்கு பதிலா தவறுதலா பிப்ரவரி மாச கணக்குல காட்டியிருப்பீங்க. இல்ல, நான் நீங்க வித்த ஒரு பொருளுக்கு 18% வரி கட்டணும், ஆனா உங்க அக்கவுண்டன்ட் தப்பா கணக்கு போட்டு 12%ன்னு கட்டியிருப்பாரு. அதாவது வரிய ஏமாத்தணுங்கிற நோக்கம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஆனா கணக்கு போடுறப்பவோ இல்ல நிர்வாகத்திலயோ ஒரு சாதாரண மனித தவறு நடந்துருச்சு, அவ்வளவுதானே? துல்லியமா சொன்னீங்க.
இந்த ஆலோசனை குறிப்பின்படி பாத்தீங்கன்னா 2021-22 நிதியாண்டுக்கான தவறுகளுக்கு இந்த பிரிவின் கீழ இப்ப அதிகமா நோட்டீஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓ, அந்த நிதியாண்டு அது கொரோனா பெருந்தொற்று முடிஞ்ச உடனே வந்த காலகட்டமாச்சே. ஆமா, அதை நீங்க கண்டிப்பா நினைவில் வச்சுக்கணும். சப்ளை செயின்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. அக்கவுண்ட்ஸ் சரியா மெயின்டைன் பண்ண முடியாத சூழல் பல பிசினஸ் பண்றவங்களுக்கு இருந்துச்சு. அதனால நிறைய நேர்மையான தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படியானா அந்த 2வது செக்ஷன் 74 அது முற்றிலும் வேறான ஒரு விஷயமா? அதுதான் மோசடி அல்லது தகவல்களை மறைத்தல் அப்படிங்கிற ஒரு ஆபத்துகரமான பகுதி. அதாவது ஃப்ராட் இல்லனா சப்ரஷன். ஃப்ராட் அப்படின்னா வேணும்னே அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்காக பிளான் பண்றதா? கரெக்ட். ஒரு வணிகர் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிய வேணும்னே ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல திட்டமிட்டு செயல்படுறதை இது குறிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இல்லாத ஒரு கம்பெனில இருந்து சரக்கு வாங்கினதா போலி பில்களை, அதாவது ஃபேக் இன்வாய்ஸ் தயாரிச்சு வரிச்சலுகை வாங்குறது. ஓ, பில்லே இல்லாம சும்மா பேப்பர்ல மட்டும் பில் ரெடி பண்றது. ஆமா, இல்லனா கோடிக்கணக்குல வியாபாரம் செஞ்சுட்டு வில்லைய போடாம கணக்க மறைக்கிறது. இது 2018-19 நிதியாண்டுக்கான விவகாரங்களை குறிக்குது. 2018னா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டம், சரியா? ஆமாம், அந்த ஆரம்ப நேரத்துல சட்டத்துல இருந்த சில ஓட்டைகளை பயன்படுத்தி பல பேர் வரி ஏய்ப்பு செஞ்சாங்க. அதத்தான் அரசாங்கம் இப்ப ரொம்ப தீவிரமா தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருங்க, இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா 2021-22 வருஷத்தோட நேர்மையான தவறு, இன்னொன்னு 2018-19 வருஷத்தோட மோசடி. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? மார்ச் 31, 2026ங்கிற தேதி எதுக்காக இங்க ஒன்னா சொல்லப்படுது? இங்கதான் சட்டத்தோட காலக்கெடு, அதாவது லிமிடேஷன் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. இந்த 2 வகையான பிரச்சனைகளுக்கும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் டிசம்பர் 31, 2025க்குள்ள இறுதி உத்தரவுகளை பிறப்பிச்சாகணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு கெடுவை வச்சிருக்கு. ஓகே, ரெண்டுக்குமே அந்த டிசம்பர் மாசம் தான் லாஸ்ட் டேட் அதிகாரிகளுக்கு. ஆமா, ஜிஎஸ்டி சட்டப்படி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு உத்தரவு உங்க கைக்கு வந்த பிறகு அந்த அதிகாரி போட்ட கணக்கு தப்புன்னு நீங்க நினைச்சா அதை எதிர்த்து மேல்முறையீடு, அதாவது அப்பீல் செய்ய உங்களுக்கு சரியா 3 மாசம் அவகாசம் தரப்படுது. ஓஹோ, அப்ப டிசம்பர் 31, 2025ல ஒரு ஆர்டர் வந்தா அங்கிருந்து 3 மாசம் கணக்கு பண்ணணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அது கரெக்டா மார்ச் 31, 2026ல வந்து முடியுது. இதுதான் அந்த இறுதி தேதியா? எக்ஸாக்ட்லி. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டப்படியான கடைசி அவகாசம். இத நான் இப்படி ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு தப்பான கிரெடிட் கார்டு பில் வருதுன்னு வச்சுக்குவோம். நான் வாங்கவே வாங்காத ஒரு பொருளுக்கு 50,000 ரூபாய் பில் வந்திருக்கு. நான் இத வாங்கவே இல்லையே, இது எனக்கு சம்பந்தமில்லாத பில் அப்படின்னு நினைச்சு நான் அதை அப்படியே கண்டுகொள்ளாம குப்பையில போட்டுட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கண்டிப்பா பேங்க் சும்மா விடாது. ஆமா, அந்த 50,000 ரூபாய்க்கான தவறு உண்மையானதுன்னு பேங்க் தானாவே முடிவு பண்ணிக்கும். அடுத்த மாசம் அதுக்கு வட்டியும் அபராதமும் போட்டு 60,000 ரூபாயை எனக்கு அனுப்புவாங்க. ஜிஎஸ்டி நோட்டீஸும் இதே லாஜிக் தானே? இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நீங்க எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தா அதிகாரி உங்க மேல சுமத்தின வரி மற்றும் குற்றச்சாட்டை நீங்க முழுமையா ஒத்துக்கிட்டதா சட்டம் கருதும். நான் எந்த தப்பும் பண்ணல, அதிகாரி தான் தப்பா கணக்கு போட்டுட்டாரு அப்படின்னு நான் வீட்டுக்குள்ள உட்காந்து புலம்பிட்டு இருந்தா என்ன பிரயோஜனமும் இல்ல இல்லையா? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் உங்ககிட்ட தான் இருக்கு. அதை நீங்க அப்பீல் செய்யறது மூலமா மட்டும்தான் நிரூபிக்க முடியும். ஒருவேளை அந்த 3 மாச கெடுவ ஒரு வணிகர் தவற விட்டுட்டாருன்னு வச்சுக்குவோம். பிசினஸ் பண்றவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். வியாபாரத்தை பார்க்கணும், கடன் அடைக்கணும். இந்த டென்ஷன்ல இந்த நோட்டீஸ அவர் மறந்துட்டாருன்னா என்ன ஆகும்? மார்ச் 31, 2026 தாண்டிட்டா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஃபைன் கட்டிட்டு இதை சரி பண்ணிட முடியுமா? சான்ஸே இல்ல. இந்த இடத்துல சட்டம் எந்த விதமான கருணையும் காட்டுறதில்ல. இந்த 3 மாச காலக்கெடு முடிஞ்சிடுச்சுன்னா உங்ககிட்ட உண்மையிலேயே தகுந்த காரணங்கள் இருந்தா, அதாவது நீங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்கி ஐசியூல இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் ரீதியான ஏத்துக்கக்கூடிய காரணங்கள் இருந்தா மட்டும்தான் கூடுதலா 1 மாசம் மட்டும் தாமதம் அனுமதிக்கப்படும். ஓ, அந்த 1 மாச எக்ஸ்டென்ஷனுக்கு பேரு தான் காண்டோனேஷன் ஆஃப் டிலே, சரியா? கரெக்ட். அதை தாண்டிடுச்சுன்னா, இல்ல உங்ககிட்ட அப்படி எந்த ஒரு வலுவான காரணமும் இல்லைன்னா அந்த உத்தரவு ஃபைனல் ஆர்டர் ஆயிடும், அதாவது இறுதியானது ஆயிடும். இறுதியானதுன்னா அதுக்கப்புறம் நான் எந்த விளக்கமும் கொடுக்க முடியாதா? என் தரப்பு நியாயத்தை யாரும் கேட்கவே மாட்டாங்களா? ஜிஎஸ்டி துறையை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன ஒரு அத்தியாயம். நீங்க வாதாடுறதுக்கான கதவுகள் நிரந்தரமா அடைக்கப்பட்டுடும்.
அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த அமைப்பிலையுமே ரொம்ப கொடூரமான பகுதி. அப்படி என்ன கொடூரமா நடக்கும்? ஆர்டர் ஃபைனல் ஆன உடனே அரசாங்கம் செக்ஷன் 79 அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. செக்ஷன் 79 அது மூலமா அவங்க என்ன செய்ய முடியும்? என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அரஸ்ட் பண்றதை விட ஒரு வணிகரை கொல்லாம கொல்லும் ஒரு வேலையை அவங்க செய்வாங்க. செக்ஷன் 79 அப்படிங்கிறது நிலுவைத் தொகையை வசூலிக்கும் நடவடிக்கை, அதாவது ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ். ஓ, பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு பிளான் பண்ணுவாங்களா? ஆமா, இதன் கீழே தான் நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த பேங்க் அக்கவுண்ட் முடக்கம் நடக்கும். பேங்க் அக்கவுண்ட் அட்டாச்மெண்ட். ஒரு நிமிஷம். எந்த ஒரு கோர்ட் ஆர்டரும் இல்லாம, ஒரு நீதிபதியோட கையெழுத்தும் இல்லாம, ஒரு ஜிஎஸ்டி அதிகாரியால நேரடியா என் பேங்க் அக்கவுண்ட முடக்க முடியுமா? இது எப்படி சாத்தியம்? அதுதான் ஜிஎஸ்டி சட்டத்துல அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர். இதுக்காக அவங்க கோர்ட் படிகளை ஏற தேவையில்ல. ஒரு ஜிஎஸ்டி அதிகாரி DRC 13 அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை நேரடியா உங்க பேங்க் மேனேஜருக்கு அனுப்புவார். அந்த DRC 13ல என்ன எழுதியிருக்கும்? இந்த வணிகர் அரசாங்கத்துக்கு இவ்ளோ தொகை பாக்கி வச்சிருக்காரு, அதனால இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை அரசாங்க கணக்குக்கு மாத்துங்க, இல்லன்னா அக்கவுண்ட்டை முடக்குங்க அப்படின்னு அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். பேங்க் மேனேஜர் அத அப்படியே கேட்டுடுவாரா என்ன? நான் அவரோட கஸ்டமர் ஆச்சே. நான் எவ்வளவு வருஷமா அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அதெல்லாம் தாய்லானிசர் பார்க்க மாட்டாரு. அவருக்கு வேற வழியே இல்ல. சட்டம் அவர் அப்படி நிர்பந்திக்குது. அவரு அந்த ஜிஎஸ்டி அதிகாரியோட ஆர்டரை மதிக்கலைன்னா அந்த வரி பாக்கிக்கு பேங்க் மேனேஜரே பொறுப்பாவாரு அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஓ மை காட்! அப்ப மேனேஜர் தப்பிக்கணும்னு நம்ம அக்கவுண்ட முடக்கிடுவாரு. ஆமா, அவர் அடுத்த நிமிஷமே உங்க அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாரு. இதோட விளைவு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ₹1 கூட உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுக்க முடியாது. இது ஒரு பிசினஸோட கழுத்தை நெரிக்கிறதுக்கு சமங்க. கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு வியாபாரத்தோட ரத்தம் மாதிரி. பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்பட்டா என்னால வாடகை கொடுக்க முடியாது, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் தர முடியாது, எனக்கு சரக்கு அனுப்புன சப்ளையர்ஸ்க்கு பணம் செட்டில் பண்ண முடியாது. ஒரே நாள்ல வியாபாரம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுமே. அது மட்டுமா, மார்க்கெட்ல உங்க பிசினஸோட நற்பெயர், ரெப்புடேஷனல் ஹார்ம், அது என்னாகும்னு யோசிங்க. ஒரு கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்பட்டுடுச்சே, அவங்க ஜிஎஸ்டி கட்டாம ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் அந்த ஃபீல்டுல காட்டு தீ மாதிரி பரவிடும். ஆமா, அதுக்கப்புறம் எந்த ஒரு சப்ளையரும் நமக்கு கடனுக்கு சரக்கு தர மாட்டாங்க. நம்ம கஸ்டமர்ஸும் நம்மள விட்டு விலகி போயிடுவாங்க. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கட்ட வேண்டிய வரி தொகைக்கு கூடுதல் வட்டி, அப்புறம் அபராதம்னு அந்த சுமை பெருக்கிக்கிட்டே போகும். இப்ப எனக்கு இங்க ஒரு நியாயமான சந்தேகம் வருது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எனக்கான அடிப்படை உரிமைகள் இங்க இருக்கு. இந்த ஜிஎஸ்டி அதிகாரி 3 மாச கெடு முடிஞ்சிடுச்சுன்னு என் அக்கவுண்ட முடக்கினா, நான் ஏன் அவர்கிட்ட போய் கெஞ்சணும்? நான் ஒரு வக்கீல வச்சு நேரடியா ஹைகோர்ட்டுக்கு போய் எனக்கான நியாயத்தை கேட்க கூடாதா? கோர்ட்டுக்கு போனா எனக்கு தீர்வு கிடைக்கும் தானே? இது பல வணிகர்கள் செய்யற மிக அடிப்படையான ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு தப்பு கணக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஹைகோர்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உடனே தீர்வு சொல்ற இடம் கிடையாது. ஏன் கிடையாது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 226 கீழ நான் ஒரு ரிட் பெட்டிஷன் போடலாமே. போடலாம். நீங்க ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். ஆனா அது எப்போ வேலை செய்யும்னு தெரியுமா? சட்டத்தோட அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலோ இல்ல சட்டத்துக்கு புறம்பா அதிகாரி செயல்பட்டாலோ மட்டும்தான் ஹைகோர்ட் தலையிடும். அதாவது நான் பில்ல சரியாதான் கணக்கு பண்ணேன், என்கிட்ட ஐடிசிக்கான ஆதாரம் இருக்கு, அதிகாரி தான் என் கணக்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டாரு அப்படின்னெல்லாம் நான் கோர்ட்ல போய் ஜட்ஜு கிட்ட வாதாட முடியாதா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அது உண்மைகள் மற்றும் தரவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விவாதம். ஃபேக்சுவல் டிஸ்பியூட்னு சொல்லுவாங்க. நீங்க பில் நம்பர் 405 காட்டுனீங்களா இல்லையா, சரக்கு வண்டியில வந்ததா இல்லையா, இதையெல்லாம் ஹைகோர்ட் உட்கார்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காது. ஓ, அப்ப அவங்க என்ன சொல்வாங்க? உங்களுக்கு அப்பீல் செய்ய 3 மாசம் டைம் இருந்ததே. ஒரு சாதாரண ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ண உங்களுக்கு என்ன தயக்கம்? அங்க போய் உங்க ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்க வழக்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஓஹோ, அப்படியானா ஹைகோர்ட் போறது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாஸ்திரம் கிடையாது. அது பிரம்மாஸ்திரமும் கிடையாது. அது உங்க பாக்கெட்ட காலி செய்யற ஒரு விஷயமும் கூட. ஹைகோர்ட்ல ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணணும்னா சீனியர் வக்கீல்களை வைக்கணும். ஒரு ஹியரிங்க்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதோட பல வருஷங்கள் அந்த கேஸ் இழுத்தடிக்கப்படலாம். ரிசல்ட் நமக்கு சாதகமா வரும்னு எந்த கேரண்டியும் இல்ல. ஆமா, இவ்வளோ பெரிய செலவு பிடிக்கிற ஒரு ஆபத்தான பாதையை நீங்க ஏன் தேர்ந்தெடுக்கணும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த 3 மாச காலக்கெடுவுக்குள்ள ஜிஎஸ்டி போர்ட்டல்லே ஒரு அப்பீல் பண்றது ரொம்ப பாதுகாப்பான, எளிதான, செலவு குறைவான வழி இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 லாஜிக்கா சரியா படுது. சின்ன பிரச்சனையா இருக்கும்போதே அதற்கான வழியில தீர்த்துடுறது தான் புத்திசாலித்தனம். சரி, நாம இந்த பிரச்சனையோட விஸ்வரூபத்தை பத்தி நிறைய பேசிட்டோம்.
இப்ப இதுக்கான தீர்வை கொடுப்போம். இந்த மார்ச் 31, 2026க்குள்ள எப்படி மேல்முறையீடு செய்யறது? ஒரு வணிகருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் என்ன? முதல் படி என்னன்னா, உங்ககிட்ட வந்திருக்கிற அந்த ஆர்டரை ஒரு பூத கண்ணாடி வச்சு ஆராயணும். அந்த அதிகாரி என்ன காரணத்துக்காக உங்ககிட்ட வரி கேக்குறாரு அப்படிங்கறத துல்லியமா கண்டுபிடிக்கணும். அது வெறும் நம்பர்ஸ் தப்பா போட்டதுனால வந்த பிழையா அப்படின்னு பார்க்கணுமா? ஆமா, இல்லனா நீங்க சரியா எடுத்த ஐடிசிய அவர் தப்பா மறுத்திருக்காரா, இல்ல உங்க சேல்ஸ் அமௌண்ட் அவர் தப்பா மதிப்பிட்டிருக்காரா அப்படிங்கறத முதல்ல தீர்மானிக்கணும். ஓகே, நோய் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? ரெண்டாவது படி, உங்க தரப்பு நியாயத்தை நிரூபிக்க தேவையான அத்தனை ஆவணங்களையும் ஒரு ஃபைலா தயார் செய்யணும். வெறும் வாய்வார்த்தைகளை ஜிஎஸ்டி சட்டம் ஏத்துக்காது. டாக்குமெண்ட்ஸ்னா என்னென்ன கேட்பாங்க? உங்களோட மாதாந்திரி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், அதாவது ஜிஎஸ்டிஆர் 1, 3B, அப்புறம் உண்மையான இன்வாய்ஸ்கள், சப்ளையர்ஸ்க்கு பணம் கொடுத்ததுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி அந்த அதிகாரி கூட நீங்க பண்ணிய கடித பரிமாற்றங்கள், இது எல்லாத்தையும் டிஜிட்டல் வடிவத்துல ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு உங்க அக்கௌண்டன்ட் இல்லைன்னா ஆடிட்டரோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். சரி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு எந்த ஆபீஸ்க்கு போய் கொடுக்கணும்? எந்த ஆபீஸுக்கும் நேர்ல போகவே தேவையில்லை. இது டிஜிட்டல் இந்தியா, எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்கும். www.gst.gov.in அப்படிங்கிற ஜிஎஸ்டி போர்ட்டல்ல உங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணணும். ஓகே, லாகின் பண்ணியாச்சு. அப்புறம் அதுல சர்வீசஸ் பகுதிக்கு போய் அப்பீல்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி ஃபார்ம் GST APL 01 அப்படிங்கிற படிவத்தை நிரப்பணும். கேட்கவே ரொம்ப ஈஸியா இருக்கே. ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. நான் சேஃப் ஆயிடுவேன் இல்லையா? அங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்க தவறுறீங்க. ஒரு ஃபார்மை ஃபில் பண்றதோட வேலை முடிஞ்சிடாது. அங்க ஒரு மிக முக்கியமான சட்ட விதி காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் செக்ஷன் 107 சப்செக்ஷன் 6. இதன்படி அப்பீல் செய்ய நீங்க ஒரு முன்தொகை, அதாவது ப்ரீ டெபாசிட் கட்டணும். முன் தொகையா? அதிகாரி செஞ்ச தப்ப சுட்டிக்காட்ட நான் ஏன் அரசாங்கத்துக்கு பணம் கட்டணும்? இது என்ன நியாயம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க. இந்த முன்தொகை அப்படிங்கிற விதி மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நோட்டீஸ் வந்த ஒவ்வொரு வணிகரும் நான் அப்பீல் செய்யறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டுடுவாங்க. நோக்கம் என்னன்னா, அரசாங்கத்துக்கு வரி கட்டாம பல வருஷங்கள் அந்த வழக்கை இழுத்தடிக்கிறது தான். ஓ, எல்லாரும் அப்பீல் பண்ணா சிஸ்டம் முடங்கிடுமே. ஆமா, அது மேல்முறையீட்டு அமைப்பையே முடக்கிடும். அதனால நீங்க உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்க வாதத்துல நியாயம் இருக்கா, இல்ல சும்மா டைம் பாஸ்க்காக அப்பீல் செய்றீங்களான்னு அரசு உறுதி செய்யணும். அதுக்கான ஒரு ஃபில்டர் தான் இந்த முன்தொகை. ஓ, இது எனக்கு எப்படி படுதுன்னா, நம்ம வாடகைக்கு ஒரு வீடு தேடும்போது வீட்டு ஓனர் கிட்ட கொடுக்கிற ஒரு அட்வான்ஸ் தொகை மாதிரி இருக்கு. செக்யூரிட்டி டெபாசிட். மிக சரியான உதாரணம். நீங்க அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்க உண்மையாவே சீரியஸா இருக்கீங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படிங்கறத வீட்டு ஓனருக்கு உணர்த்துற ஒரு கேரண்டி அது. அதே போல உங்க தரப்பு நியாயத்தை நிரூபிக்க நீங்க தயாரா இருக்கீங்கன்னு அரசாங்கத்துக்கு சொல்ற உத்தரவாதம் தான் இந்த ப்ரீ டெபாசிட். இத கட்டுனா மட்டும்தான் உங்க அப்பீல் ஏத்துக்கப்படும். சரியா? எக்ஸாக்ட்லி. இந்த முன்தொகை எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சர்ச்சுக்குரிய வரி தொகையில, அதாவது டிஸ்பியூட்டட் டாக்ஸ்ல 10% தொகையை நீங்க முன்கூட்டியே கட்டணும். ஒரு நிமிஷம், வெறும் 10% தானா? ஆமா, கவனிக்கணும். இது வரி தொகையில 10% மட்டுமே. அவங்க போட்ட அபராதம் இல்லனா வட்டியை இதுல கணக்குல எடுத்துக்க கூடாது. கொஞ்சம் இருங்க. இப்போ ஒரு நோட்டீஸ் வருது, அதுல சில தப்புகளை நான் செஞ்சிருக்கேன்னு நானே உணர்றேன்னு வச்சுக்குவோம். ஆமா, இந்த 50,000 ரூபாயை நான் கட்ட தவறிட்டேன், அது என் தப்பு தான். ஆனா மீதி அவங்க கேக்குற 2 லட்சம் ரூபாயை நான் கட்ட வேண்டியது இல்ல அப்படின்னு நான் வாதாட விரும்புறேன். அப்ப நான் எவ்வளவு கட்டணும்? ரொம்ப நல்ல கேள்வி. நீங்க ஒத்துக்கிட்ட அந்த 50,000 ரூபாய் வரிய அதுக்கான முழு வட்டியோட நீங்க உடனே முழுசா கட்டிவிடணும். அதுல எந்த தள்ளுபடியும் கிடையாது. ஆனா நீங்க எதிர்த்து வாதாடுற அந்த சர்ச்சைக்குரிய 2 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே இந்த 10% முன்தொகை, அதாவது 20,000 ரூபாய் பொருந்தும். ஓகே, அந்த 20,000 ரூபாயை கட்டி ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். ஆமா, இத கட்டி ABL 01 படிவத்தை தாக்கல் செஞ்சுட்டா உங்களுக்கான மீட்பு நடவடிக்கை ரெக்கவரி ஆக்ஷன் தானாவே நிறுத்தி வைக்கப்படும். அதாவது ஸ்டே ஆயிடும். உங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படாது. அப்படியானா இந்த மொத்த ப்ராசஸையும் செஞ்சு முடிக்க ஒரு வணிகருக்கு மார்ச் 31, 2026 வரைக்கும் மட்டுமே நேரம் இருக்கு. ஆமா, அதுக்குள்ள ஆவணங்களை ரெடி பண்ணணும், முன்தொகைக்கான பணத்தை ரெடி பண்ணணும், ஃபார்மை சப்மிட் பண்ணணும். இது ரொம்ப டைட்டான ஒரு காலக்கெடு. இதனால தான் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருந்து எந்த ஒரு நோட்டீஸ் வந்தாலும் அதை அப்படியே டிராயர்ல போட்டு பூட்டி வைக்கிற பழக்கத்தையோ இல்ல இன்பாக்ஸ்ல விட்டுடுற பழக்கத்தையோ எல்லாரும் உடனே கைவிடணும். கண்டிப்பா. உடனே அவங்க அக்கௌண்டன்ட்டையோ இல்ல ஆடிட்டரையோ காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபார்மை ஃபைல் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும்.
நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசினத சுருக்கமா பார்த்தா, மார்ச் 31, 2026 அப்படிங்கிறது உங்க வீட்ல இருக்கிற கேலண்டர்ல இருக்கிற வெறும் ஒரு தேதி கிடையாது. அது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. ஆமா, அது செக்ஷன் 73ல வர 2021, 22க்கான நேர்மையான தவறுகளா இருந்தாலும் சரி, இல்ல செக்ஷன் 74ல வர 2018, 19க்கான வரி ஏய்ப்பு புகார்களா இருந்தாலும் சரி, இந்த 2 வகையான ஆர்டர்ஸ்க்கும் எதிரா உங்களை பாதுகாத்துக்கிற ஒரு கவசமும் கடைசி வாய்ப்பும் தான் அந்த தேதி. 100க்கு 100 உண்மை. உங்க உரிமையை நீங்க சரியான நேரத்துல கேட்கலன்னா சட்டம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவாது. அலட்சியம் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி அமைப்பில ரொம்ப அதிக விலை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. பேங்க் அக்கவுண்ட் முடக்கம் மாதிரியான மோசமான விளைவுகள்ல இருந்து தப்பிக்க விழிப்புணர்வு ஒண்ணுதான் ஒரே வழி. கரெக்ட். இந்த ஆழமான அலசலை முடிக்கிறப்ப நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நாள் தாமதம் செஞ்சா கூட ஒரு சாதாரண ஆன்லைன் ஃபார்ம்ல 10% ப்ரீ டெபாசிட்டோட முடிஞ்சிடக்கூடிய ஒரு சிம்பிளான பிரச்சனைய பல லட்சங்கள் செலவாகிற ஹைகோர்ட் படிக்கு உங்களை தள்ளிவிடுற அளவுக்கு இந்த ஜிஎஸ்டி சட்டம் ரொம்ப கராரா இருக்கு. இது ரொம்ப சீரியஸான ஒரு பாயிண்ட். அப்படியானா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மரண அடிகளை தவிர்க்க உங்க பிசினஸோட ரெக்கார்ட் கீப்பிங் ஆவணங்களை மெயின்டைன் பண்ற முறை எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்? ஆரம்பத்துல நாம பேசின அந்த எக்ஸ்ரேவை உங்க பிசினஸோட நிதி ஆரோக்கியத்துக்கு நீங்க மாசம் எடுத்து தப்புகளை அப்பவே சரி செய்றீங்களா, இல்ல வருஷக்கணக்குல தப்புகளை சேர்த்து வச்சுக்கிட்டு அதிகாரிகளோட நோட்டீஸ்க்காக வெயிட் பண்றீங்களா? இந்த கேள்வியோட நாங்க இன்னைக்கு விடைபெறுறோம். உங்க உரிமைகளை தெரிஞ்சுக்கோங்க, சரியான நேரத்துல செயல்படுங்க. தொடர்ந்து கற்போம், தெளிவா இருப்போம். உங்களை அடுத்த அலசல்ல சந்திக்கிறோம்.